மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். முதல்வர் ஸ்டாலினுக்கு நிர்வாக ரீதியாக, கூட்டணி ரீதியாக, கட்சி ரீதியாக எத்தனையோ சுமைகள் இருக்கின்றன. ஆனபோதும் இந்த சுமைகளுக்கு இடையே ஒரு பிரியாணி பற்றிய தனது ரசனையை வெளிப்படுத்தவும் அது பற்றி விசாரிக்கவும் செய்திருக்கிறார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் துரைமுருகன் வீட்டில் பரிமாறப்பட்ட பிரியாணி வாசம் முதல்வர் ஸ்டாலினை ஈர்த்து அதன் பிறகு நடந்த விஷயங்கள் சுவாரஸ்யமானவை. கடந்த ஜனவரி 19ஆம் தேதி திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனின் மகனும் வேலூர் எம்பியுமான கதிரானந்த் தனது 50வது பிறந்த நாளை கொண்டாடினார். வழக்கமாக குடும்பத்துக்குள் கேக் வெட்டுவதோடு பிறந்த நாளை முடித்துக் கொள்ளும் கதிரானந்த் 50வது பிறந்த நாள் என்பதால் வேலூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கும் திமுக நிர்வாகிகளையும் அழைத்து காட்பாடி வீட்டில் பிரம்மாண்டமாக பிறந்த நாளை கொண்டாடினார். ஜனவரி முதல் வாரத்தில் அவரது வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்திய நிலையில் அரசியலில் சோர்ந்து விடவில்லை என்பதை காட்டும் வகையிலும் இந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்தை அமைத்துக் கொண்டார் கதிரானந்த். இது குறித்து ஜனவரி 20ஆம் தேதி மின்னம்பலத்தில் கதிரானந்தின் அடுத்த திட்டம், துரைமுருகன் கூப்பிட்டும் வராத நந்தகுமார் பிறந்த நாள் பாலிடிக்ஸ் என்ற தலைப்பில் செய்தி வெளியிட்டிருந்தோம். அந்த செய்தியில் பிறந்த நாள் கொண்டாட்ட முக்கியத்துவங்களை குறிப்பிட்டு ராணிப்பேட்டை மாவட்ட திமுக பொருளாளர் சாரதி, இவர் ஆற்காட்டைச் சேர்ந்த தொழிலதிபர், இவர்தான் கதிரானந்த் பிறந்த நாளை ஒட்டி அத்தனை பேருக்கும் மட்டன் பிரியாணி மற்றும் அசைவ விருந்து வழங்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் என்று குறிப்பிட்டிருந்தோம். அந்த மட்டன் பிரியாணி பற்றிய பேச்சுதான் முதலமைச்சர் வரைக்கும் சென்று சேர்ந்திருக்கிறது. கதிரானந்த் பிறந்த நாளுக்கு சென்று வந்த திமுக புள்ளிகள் பலரும் அங்கு பரிமாறப்பட்ட மட்டன் பிரியாணியின் சுவையை வெகுவாக புகழ்ந்தனர். இப்படி ஒரு பக்குவத்துல இவ்வளவு டேஸ்டா பிரியாணி சாப்பிட்டதே இல்லை, இதை யார் சமைச்சது என்று அப்போதே அவர்கள் கதிரானந்திடம் கேட்டனர். இந்த பிரியாணியின் சுவை பற்றிய தகவல் வேலூரில் இருந்து முதல்வர் ஸ்டாலின் காதுகள் வரைக்கும் சென்றிருக்கிறது. இதை கேட்டு வியந்த முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனிடமே இது பற்றி விசாரித்துள்ளார். அண்ணன், கதிரானந்த் பிறந்த நாள்ல நீங்க போட்ட பிரியாணி அவ்வளவு நல்லா இருந்துச்சுன்னு எனக்கும் தகவல் வந்துச்சு, அப்படி என்னதான் அந்த பிரியாணியில விசேஷம் என்று கேட்டிருக்கிறார். அதற்கு துரைமுருகன், நம்ம ஆற்காடு சாரதி தான் அந்த மாஸ்டரை கூட்டிட்டு வந்தாரு. பாலாற்றங்கரையில் மேல்விசாரம் பகுதியில் பரம்பரையா பிரியாணி மாஸ்டரா இருக்காங்க. கைப்பக்குவத்தோடு அருமையா பிரியாணி செய்வாங்க. அந்த பகுதி மாஸ்டர் தான் வந்து பிரியாணி செஞ்சாரு. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அதே போல உங்களுக்கும் இங்கேயே பிரியாணி ரெடி பண்ணிடுறேன். பிப்ரவரி 2ஆம் தேதி என்னோட 53வது கல்யாண நாள், வீட்டுக்கு வந்துருங்க என்று முதலமைச்சரை அழைத்திருக்கிறார் துரைமுருகன். ஆனால் அன்று முதலமைச்சர் திருச்சி பயணத்தை திட்டமிட்டிருந்ததால் அதற்காகவே தனது திருமண நாள் பிரியாணி விருந்தை பிப்ரவரி 3ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார் பொதுச் செயலாளர் துரைமுருகன். பின்னர் ஆற்காடு சாரதியை கூப்பிட்ட துரைமுருகன் அந்த மேல் விசாரம் மாஸ்டரை சென்னைக்கு கூட்டிட்டு வந்துருங்க என்று கூறியுள்ளார். அதன்படியே ஆற்காடு சாரதி மேல் விசாரத்தில் இருந்து பிரியாணி மாஸ்டரை சென்னை கோட்டூர்புரத்துக்கு அழைத்து வந்துவிட்டார். தனது மனைவி துர்கா ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி சகிதமாக துரைமுருகன் வீட்டுக்கு நேற்று மதியம் சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் துரைமுருகன் இல்லத்தில் கமகம பிரியாணி, மீன் உள்ளிட்ட அசைவ விருந்தை சுவைத்தார். முதலமைச்சர் ஸ்டாலின் தன் காதுக்கு வந்த பிரியாணி சுவையை நாவின் மூலம் அனுபவித்து பாராட்டிவிட்டு சென்றிருக்கிறார். இது குறித்து நாம் ராணிப்பேட்டை மாவட்ட திமுக பொருளாளரான ஆற்காடு சாரதியிடம் பேசினோம். மேல் விசாரம் முன்னா மாஸ்டர் தான் காட்பாடியில் எம்பி கதிரானந்த் பிறந்த நாள் விழாவில் பிரியாணி செய்தார். செலவெல்லாம் எம்பியுடையதுதான், நல்ல மாஸ்டராக கூட்டிட்டு வாங்க என்று என்னிடம் சொன்னார். 20 வருஷமாக மேல் விசாரம் முன்னா மாஸ்டரை வைத்துதான் நாங்கள் பல நிகழ்ச்சிகளுக்கு பிரியாணி செய்து வருகிறோம். இந்த அடிப்படையில் முன்னா மாஸ்டரை அழைத்து கொண்டு போனேன். பொதுச் செயலாளர் இல்லத்தில் சமைத்து விருந்து படைத்தார். எல்லோரும் சாப்பிட்டுவிட்டு பாராட்டினார்கள் என்று கூறினார். இந்த பிரியாணி விருந்திலும் ஒரு அரசியல் டச் இருக்கிறது. ஜனவரி 19ஆம் தேதி கதிரானந்த் பிறந்தநாள் விழாவுக்கு செல்லாமல் தவிர்த்த வேலூர் திமுக மாசைவான நந்தகுமார் எம்எல்ஏ, அவரது ஆதரவாளர்களான ஒன்றிய செயலாளர்கள் ஆகியோர் துரைமுருகன் திருமண நாளை ஒட்டி அவரை நேரில் சந்தித்து வாழ்த்தினார்கள். மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.